ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். ஜும்மா முபாரக். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மணி வந்து 3:40 ஆகுது. ஜும்மா வேலையெல்லாம் காலையில் முடிச்சுட்டு ஜும்மா நமாஸ் போயிட்டு வந்துட்டு சாப்பிட்டு படுத்தாச்சு. நேத்திய சாப்பாடு தான், அதாவது நேத்திய குழம்பு தான், சாம்பார், அதுக்கப்புறம் வந்து சிக்கன் தொட்டுக்கிட்டேன். இப்போ 3:40 ஆகுது. இப்போ போயிட்டு டீ கடைக்காரர் கூப்பிட்டு வரணும். வண்டி வந்து வார்ம் அப் ஆகிட்டு இருக்கு. இதுதான் இன்ட்ரடக்ஷன் எல்லாமே அப்படின்ட்டு. நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ வந்து ஈவினிங்க்கு மேலே அப்புறம் வந்து டிரைவர் நம்ம வீட்டு இன்னொரு டிரைவர் வந்து லீவ் கொடுத்துருக்காங்க. அந்த டிரைவர் இல்லாததால் நம்மளுக்கு வந்து டியூட்டி இருக்கும். இப்போ வந்து இந்த ஃபஸ்ட்டு டியூட்டி கிளம்பிட்டேன். அது போயிட்டு வந்துட்டு முதலாளி அம்மா பசங்க சாயங்காலம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பார்ப்போம் போகிறாங்களா, எங்கே போகிறாங்க, எப்படி போகிறாங்கன்றத வீடியோ கண்டினியூ பண்ணலாம். வாங்க இப்போதைக்கு ஃபஸ்ட்டு போயிட்டு டீ கடைக்காரரை கூப்பிட்டு வருவோம். இன்றைக்கி வெளியே வந்து பார்த்திங்க அப்படின்னா வெயில் அதிகமாக இல்லை. எதனாலன்னு பார்த்தீங்க அப்படின்னா தூசி காற்று அடிச்சிட்ருக்கு, மணல் காற்று, சாண்ட்ஸ்டோம். அதனால் வந்து வெயிலோட இது வந்து மேகம் மூடின மாதிரி மூடிட்டுருக்கு. காற்றடிக்கிறது தெரியும் உங்களுக்கு. ஸோ காற்றடிச்சு தூசி காற்றா பறந்துட்டுருக்கு. ஏரியா ஃபுல்லாகவே வந்து லைட்டாக டல்லாக இருக்குது. ஸோ அதனால் வெயிலும் வந்து டல்லாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ வாங்க போயிட்டு கூப்பிட்டு வருவோம். வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ், வந்தாச்சுன்னா பிக்கப் பண்ணுற ஏரியாவுக்கு வந்தாச்சு. இப்போ இங்கேருந்து பிக்கப் பண்ணிட்டு போகணும். இன்னும் வரல, ஆள் வரணும். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணால் வந்துடுவாப்புல. மரம் பாருங்கள் எப்படி ஆடுதுன்ட்டு. நம்ம ஊர்லலாம் காற்று அடிச்சது தான் ஜில்லுன்னு இருக்கும். இங்கே காற்று அடித்தாலும் அனல் காற்றாக தான் இருக்கும். நல்லா தூசி நல்லா மங்கலாக இருக்குது பாருங்கள் ஏரியாவே. இது வந்து மேகம்லாம் கிடையாது, நம்ம மேகமூட்டெல்லாம் கிடையாது. ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா மணல் காற்று அந்த லேயர் அப்படி இருக்கிறதால அந்த இதே அப்படியே ஃபுல்லாக அந்த மாதிரி மறைச்சிட்ருக்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ், ரூமுக்கு போயிட்டு வேறு என்ன டியூட்டி வருது அப்படின்றத பார்ப்போம். இன்றைக்கி தூசி காற்று ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ மங்கலாக இருக்குது பாருங்களா, அப்படியே மூடிக்கிச்சு. அப்படியே இப்போ தெரியும், அப்படியே மங்கலாக இருக்க தெரியுதுங்களா? ஃபுல்லாக மங்கலாக அது பாருங்கள். எவ்வளோ மண்ணு காற்று எவ்வளோ அடிக்குது பாருங்கள். ஃபுல்லாக மங்கலாக இருக்குது. இது பக்கத்தில் அப்படியே தெளிவாக இருக்க மாதிரி இருக்குது. கொஞ்சம் தூரத்தில் பார்த்தோன்னா அவ்வளோ மண்ணு காற்று. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மணி 6:45. இப்போ ஒரு டியூட்டி வந்தேன். பசங்க வந்து பாட்டி வீட்டில் போய் ட்ராப் பண்ணிட்டு இப்போ ரிட்டன் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். அதாவது இப்போ வந்து தூசி காற்று வந்து நான் காமிச்சிருப்பேன் மொதல் இதுலேயும் கிளிப்லேயும். ஆக்சுவலாக இந்த அளவுக்கு தூசி காற்று வந்து நான் இப்போ தான் பார்க்குறேன். அதாவது இந்த ஏரியாலலாம் அவ்வளோ காற்று தெரியாது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து அப்படியே ஒரு முன்னாடி இருக்கிற பில்டிங் எல்லாமே மறையிற அளவுக்கு அப்படி தூசி இருக்குது. கேமராலாம் அவ்வளோவா தெரிய மாட்டேங்குது. கேமராவில் கிளியராக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் வந்து அவ்வளோ தூசி இருக்குது. தூசி காற்று அப்படியே முன்னாடி இருக்கிற இதெல்லாமே அப்படியே மறையுது. ஒரு இங்கேருந்து ஒரு கார் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 கார் தெரியுது. அதுக்கு முன்னாடி போகிற கார் வெறும் லைட்டு மட்டும் தான் தெரியுது, காரே தெரிய மாட்டேங்குது. அந்தளவுக்கு தூசியாக இருக்குது. டியூட்டி ஆரம்பிச்சிருச்சு. இப்போ போய் விட்டேன் இல்லையா, அடுத்தது வந்து இப்போ திருப்பியும் முதலாளி அம்மா கிளம்புவாங்க. செடிங்களுக்கு தண்ணி ஊற்றிட்டு இருந்தேன். தண்ணி போட்டு விட்டுட்டு மரத்தில் போட்டு விட்டுட்டு டியூட்டிக்கு வந்துட்டேன். ஆக்சுவலாக இப்போ ரூமில் வந்து இந்த சின்ன சின்ன வந்து தொல்லையாக இருந்துச்சு. அது வந்து ஸ்ப்ரே ஹிட் அடிச்சு விட்டேன் பாருங்கள். தொண்டையெல்லாம் எனக்கு மூச்சில் சுவாசிச்சிட்டம் போல் இருக்குது மருந்தை. அது அப்படியே ஃபுல்லாக வந்து தொண்டை ஃபுல்லாக கரகரன்னு ஆகிப்போச்சு. உப்பு தண்ணி வச்சு தான் கொப்பளிக்கணும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு டியூட்டியில் வரப்போ கண்டினியூ பண்ணுறேன். இப்போ எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அர்தியான்ற ஒரு இடம் தான். நம்ம ஏரியாவுக்கு பக்கத்து ஏரியா தான். மணி வந்து பார்த்திங்க அப்படின்னா 9:30 ஆகிடுச்சு. 42 டிகிரி செல்சியஸ்.
முதலாளி அம்மா வந்து ஒரு வீட்டில் ஏதோ விசேஷம், அந்த வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. அவங்க அம்மா கூட வந்திருக்காங்க. அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு வந்து விட்டுருக்கேன். இன்னும் சாப்பிடல. நம்ம 8:30 மணிக்கே கிளம்புனது வீட்டிலேருந்து. இப்போ இவங்க முடிச்சுட்டு போயிட்டு அவங்க அம்மாவை விட்டுட்டு அங்கே பசங்க இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகணும். அதுக்கப்புறம் தான் போய் சாப்பிட்ணும். எத்தனை மணி ஆகும்னு தெரியல. இன்றைக்கி கொஞ்சம் லேட்டு தான். அதே சமயம் இன்றைக்கி திவானியாவில் வந்து சாப்பாடு வர மாதிரி எனக்கு ஒரு ஐடியா எதுவும் இல்லை. வராதுன்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம். எதாவது வந்துச்சு அப்படின்னா கூட சாப்பிட்லாம். இல்லைன்னா நேற்று வச்ச சாம்பார் வச்சுருந்தாரு, அதே தான் மதியானம் சாப்பிட்டேன். அதே தான் இப்போ நைட்டும் சாப்பிட்ணும். பார்ப்போம் என்ன எப்படி இருக்குது அப்படின்ட்டு. வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு இங்கே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பார்ப்போம் எத்தனை மணிக்கு போயிட்டு என்ன சாப்பிட்றேன் அப்படின்றத கண்டினியூ பண்ணுறேன். ஸ்டே டியூன். மணி வந்து 11:30 ஆகிடுச்சு. அங்கேருந்து ராபியா போயிட்டு ராபியாவிலேருந்து வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து டின்னர் தான் சாப்பிட்டுட்ருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் இருக்குது, சாம்பார் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாப்புல. அதனால் அதை எடுத்து சூடு பண்ணி நம்ம போட்டு சாப்பிட்றதுக்கு டைம் ஆகும். அதனால் ப்ரெட்டு வந்து ப்ரெட் மிஷினில் வச்சு டோஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ஜாம் தட்டு சாப்பிட்றேன். ஜாம் ஆல்ரெடி வாங்கி வச்சது தான், ஜாம் இருக்குது. ஒரு 2 ப்ரெட்டு சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆப்பிள் சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிட்டு தூங்கிடலாம். காலைல எழுந்துச்சி நம்ம டிஃபன் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இது போதுமானது. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தூங்க ஆரம்பிக்கலாம். இதோட நம்ம டியூட்டி முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.